தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் நான் ஒரு முறை இலங்கைக்கு சென்றிருந்த பொழுது என்னிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டார். ரொம்ப வில்லங்கமான ஒரு கேள்வி அது. எப்படி பதில் சொன்னாலும் சிக்கல் தான். நீங்க தமிழா முஸ்லிமா இப்படி கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வீட்டிற்குள் முஸ்லிமாக இருக்கிறேன். என் தாயின் மணிவயிரும் நான் பிறந்த மண்ணும் நான் பேசுகின்ற மொழியும் என்னை தமிழச்சியாக அடையாளம் காட்டுகிறது. நான் முதலில் ஒரு தமிழச்சி, அதற்கு பிறகுதான் என் மதம் என் கூட வரும் என்று நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனை மொழிகள் பேசப்படலாம், 6000 மொழிகள் பேசப்படுவதாக நான் அறிகிறேன். நான் ஒரு மொழி ஆசிரியை. வேறு மொழிகள் தன்னுடைய மொழியை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அல்லது தன்னுடைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது நீங்க ஆங்கிலத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். ஏ ஃபார் ஆப்பிள் என்றுதான் சொல்லித் தருவார்கள். நாம் தான் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லித் தருகிறோம். அறம் செய் என்று சொல்லாமல் ஏன் செய்ய விரும்பு என்று சொன்னார்? நான் யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய அம்மம்மா இரவு நேரத்தில் வருகின்ற இரவலர்களை போஷிப்பாள். போய் சாப்பாடு கொண்டு வந்து அவங்களுக்கு போடுவா எங்க அம்மம்மா. அப்ப நானும் கூட இருந்திருக்கேன். சாப்பாடு இருந்தா சாப்பாடு போடுவா, அரிசி இருந்தா அரிசி போடுவா, காசு இருந்தா மட்டும் என் கையில கொடுத்து போட சொல்லுவா. நான் எங்க அம்மா மாட்ட ஒரு நாள் கேட்டேன், சோறு என்கிட்ட கொடு நான் போடுறேன், அரிசி என்கிட்ட கொடு நான் போடுறேன், ஏன் காசு மட்டும் என்கிட்ட கொடுக்கற? அதுக்கு எங்க அம்மா தந்த பதில் என்ன தெரியுமா? வந்திருக்கிறவன் ராத்திரி நேரத்துல வரான், பசிச்சு வந்திருப்பான், உன் கை சின்ன கையா, போடும் பொழுது அந்த பசிச்சவனுக்கு காலதாமதமாகும், அதனால தான் நான் போடுறேன், காசு ஏன் கொடுக்கிறப்போ இந்த சின்ன கையில முதல்ல காசு கொடுத்து பழகு, பின்னால அரிசி போட்டு பழகுவதற்கான வாய்ப்பு உனக்கு வந்து சேரும் என்று என்னை பழக்கப்படுத்தினாள் என் அம்மா. முதலில் அறம் செய்ய விரும்ப வேண்டும், அதற்கு பிறகுதான் அதை செய்யவே முடியும். இந்த விருப்பத்தை எப்படி தோற்றுவிப்பது? இன்றைய காலகட்டத்தில் அறம் செய்வதற்கான சூழ்நிலையை நாம் சரியாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தந்திருக்கிறோமா? முதல்லலாம் 5 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் சிங்கிள் சைல்ட் சிண்ட்ரோம்னே பேர் அதுக்கு. நான் எப்பவுமே தமிழை விரும்பி வாசிப்பவள். நான் தமிழை வாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு திருமூலருடைய ஒரு பாட்டு வந்து சேர்ந்தது. எங்க அப்பா எனக்கு கொடுத்த முதல் எனக்கு நான் 8ஆம் வகுப்பிலே நான் படிக்கின்ற பொழுது என் தகப்பனார் வறுமையின் உச்சகட்டத்தில் வாங்கி தந்த புத்தகம் திருமந்திரம். எங்க அப்பாவுக்கு அதை வாங்கிட்டு வர்றது என்ன புத்தகம்னே தெரியாது, பெருசா இருந்தது 50 ரூபாய், அதனால வாங்கிட்டு வந்து கொடுத்தார். திருமூலரை நான் வாசிக்கிறேன். திருமூலர் இப்படி சொல்கிறார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. உங்களுக்கு தெரிந்த பாட்டுதான். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. சிவன்னா ஒரு வில்வம், முருகன்னா ஒரு கடம்பம், அம்மன்னா ஒரு வேப்பம், விஷ்ணுனா ஒரு துளசி. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, பசு போதா அதுக்கு வாயில ஒரு வைக்கோல், யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி எடுத்துக்கொடு, நீ சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்துக்கொடு. இது 3 வாய்ப்பு இல்லையா? யாவருக்குமாம் பிறருக்கு இன்சொல் தானேன்னு சொன்னாங்க. அவன் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட இலை இல்லையா, உங்ககிட்ட வைக்கல் இல்லையா, உனக்கு சோறு இல்லையா, உனக்கு கொடுக்கறதுக்கு பரவாயில்ல, அடுத்தவர்கள் மனமகிழ ஏதேனும் ஒரு சொல்லையாவது சொல்லிவிட்டு போ என்று சொல்லுவது தமிழ் மரபு. நான் ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்றேன். அறம் செய்வோம் என்கின்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எப்பொழுதோ ஒரு முறை நான் படிக்கிறேன், அப்பொழுது புரிகின்ற அந்த பாட்டு காலம் போக போக வேறு விதமான விளக்கங்களை எனக்கு தருகிறது. இந்த வேறு விதமான விளக்கங்களை தருகின்ற ஒரு விஷயத்தை சொல்றேன். நீங்க கோவிலுக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு காசு கொடுக்கிறோம் தெரியுமா? கோவிலுக்குன்னா உடனே காசு கொடுப்போம். ஏன் சொல்லுங்க பாப்போம்? ஒரு பாதுகாப்பு தான், போட்டு வைப்போம். ஆனால் திருமூலன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது. தமிழின் மூத்த இலக்கியம் திருமந்திரம் இப்படி சொல்கிறது, கோயிலுக்கு தரதை விட மனுஷனுக்கு தான். திருமூலன் இப்படி சொல்லுகிறான், படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்றியில், நடமாடும் கோவில் நம்பர்க்கதாக, நடமாடும் கோவில் நம்பர்க்கு ஒன்றியில், படமாடும் கோவில் பகவர்க்கது ஆமே. எல்லோரும் ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள் தான். நானும் சரஸ்வதி வணக்கத்தை சொல்லிதான் என் பேச்சை தொடங்கினேன். நான் இறை மீது நம்பிக்கை கொண்டவள் தான்.
ஆனால் திருமூலன் சொல்லுகின்ற பாட்டை இன்றைக்கு நீங்கள் போகின்ற பொழுது உங்களுடைய மனதிலே எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். அவன் சொல்லுகிறான், படமாடும் கோவில் என்பது இறைவன். அவன் அங்கே இருக்கிறான், கோவிலில் இருக்கிறான். படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில். நீங்க அங்க போய் கொடுத்துட்டீங்கன்னா நடமாடும் கோவில் நம்பருக்கதாக இங்க வராது. இத திருவானந்த வாரியார் ரொம்ப அழகா சொல்வார். ஒரு காலத்துல போஸ்ட் ஆபீஸ் இருந்தது தெரியுமா? இப்ப கூட இருக்குது. இந்த இமெயில்லாம் வந்ததுல இருந்து அது ஒன்னும் பெருசா. தெருவுக்கு தெரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும் தெரியுமா? தெருவுக்கு தெரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அவர் சொல்வார், போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுட்டேனா போஸ்ட் ஆபீஸ்க்கு போகும், நேரா போய் போஸ்ட் ஆபீஸ்க்கு கொடுத்துட்டேனா உன் போஸ்ட் பாக்ஸ்க்கு வராதும்பர். சாமிக்கு கொடுத்தேன்னா மனுஷனுக்கு வராது, மனுஷனுக்கு குடு, சாமி கிட்ட போயிரும். படமாடும் கோவில் பகவர் கொன்று ஈயில், நடமாடும் கோவில் நம்பர்க்கு ஆகா, நடமாடும் கோவில் நம்பர் கொன்று ஈயில், படமாடும் கோவில் பகவர்க்கு அது ஆமே. முகமது நபி சொல்றார் இந்த வார்த்தையை. மசூதி கட்டுவதை விட ஓப்பானது உன் மனைவியின் வாயில் நீ அன்பாக ஊட்டுகின்ற ஒரு கவளம் சோறு. இவ்வளவு பெரிய வார்த்தை அது. மனைவியின் மீது நீ காட்டுகின்ற பேரன்பு இருக்கிறதே, அது இறைவனுக்கு நீ கட்டுகின்ற கோவிலை விட பெரியது. ஒரு குழந்தைக்கு நீங்கள் செலுத்துகின்ற ஒருவேளை உணவு, ஒரு கவளம் சோறு, அவர்களுக்கு இப்பொழுது அது தேவைப்படுகிறது. இதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது? இங்கிருந்துதான் நாம் தொடங்க முடியும். நான் இப்படி சொல்றேன், இப்ப நான் பேச்சாளரா இருக்கிறேன் இல்லையா? பேச்சாளரா இருக்கிறதுல எனக்கு சில லாபங்கள் உண்டு. எனக்கு பயணங்கள், எனக்கான செல்வாக்கு, எனக்கான புகழ், எனக்கான அனுபவங்கள், எனக்கான பதவி, பட்டம் எல்லாம் கிடைக்கிறது. இது தருகின்ற சமூகத்திற்கு என்ன கிடைக்கிறது? அந்த சமூகத்திற்கு சில விஷயங்கள் கிடைத்தால் ஒழிய எனக்கு கிடைக்கின்ற எல்லாம் விருதா. அதில் எந்த நன்மையும் கிடையாது, எந்த அறமும் கிடையாது. நான் பேசுவதனால் உங்கள் வாழ்க்கையில், கேட்பவர்களுடைய வாழ்க்கை, நான் இப்ப இந்த மொபைல் ஓபன் பண்ணி காட்டினா 15 சூசைட் பண்ணிட்டு போனேன். உங்க பேச்சை கேட்டேன், ஃபைட் பேக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ. அந்த தேங்க்யூ இருக்குல்ல, அதுதான் என் உண்மையான சம்பாத்தியம்.